அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. உனக்கு ஒண்ணு தர மாட்டேன். நீ பிரஷ் பண்ணாதான் நான் பால் தருவேன். ஓகே? மனோகரை வச்சு ஒன்னும் பண்ண முடியலன்னு புதுசா இந்தம்மா வேற களத்துல இறங்கிருக்கும். இருக்கும் அவன் ஒரு அறவேக்காடு. ஆனா இந்தம்மா முரட்டாளாச்சே, அடிச்சு ஆளை கொண்டுடும் போல இருக்கேன். பாலை குடிமா. நீ கொண்டு வந்திருக்கா? நீயும் என் பொண்ணு மாதிரி தானடி ராஜாத்தி. நான் தந்தா குடிக்க மாட்டியா? குடிப்பேனே, குடு. குடிமா ரேணுகா, குடி. எதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்க? நீ பால் குடிச்சியா மனோகரண்ணா? அவன்லாம் பாலை குடிச்சிட்டான். இது உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம். குடிமா. ஸ்பெஷலா? ஓகே ஓகே ஓகே. என்ன குடிப்பால? என்ன ரேணுகா, ரொம்ப நேரமா பாலையே பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன விஷத்தையா கொடுக்க போறோம்? தைரியமா குடி. நீ நிச்சயமா உயிர் போற அளவுக்கு மருந்து கலக்கலாம் உங்களுக்கு தைரியம் இருக்காது. சுட பம்பு பண்ணாம நீ பால் குடிச்சிரு. மிஞ்சி போனா வயிற்ற கலக்கிற மருந்து ஏதாவது கலந்துருப்பாங்க, தாங்கிக்க. வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். அத மீதி இருக்குல்ல, அதையும் குடிச்சிருமா. குடி 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 குடி. மல்லி, மல்லி வா 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 வா. என்னக்கா? இந்த ஸ்பெஷல் பால் நீ குடி. அவளை எதுக்காக குடிக்க சொல்ற? உனக்காக தானே நான் கொண்டு வந்தேன். எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு, நீ குடி மல்லி. ஐயோ, நீ இத குடிமா. நான் மல்லிக்கு வேற பாலை காய்ச்சி கொடுக்கறேன். மல்லி, இப்ப நீ குடிக்கலனா நான் குடிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துருவேன். வேணாம் வேணாம் வேணாம். வேணாக்கா, நான் குடிக்கிறேன். குடி. ஐயோ, குடி குடி குடி. டேஸ்டா இருக்கு. ஸ்பெஷல் பால் பெரியம்மா தான் கொடுத்துச்சு. குடி. ஆ ஆ குடிக்கிறேன். ஐயோ, மல்லி குடிக்கிறான், ஒண்ணு சொல்லாம நிக்கிறாங்க. அப்ப நம்மள டெஸ்ட் பண்ணதான் இந்த டிராமாவா? பெரியம்மா, எனக்கே டிராமாவா? நீ நடிக்கிற படத்துக்கு கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நான் தான். என்கிட்டயேவா? குடிச்சிட்டேன். ஓகேவா? என்ன கலந்தீங்க தெரியுமா? டேஸ்டா இருக்கு. அது வந்து அது தேன் 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 தேன். டெய்லி இதே மாதிரி கலந்து ஸ்பெஷலா பால் கொடுங்க. மனோகரனா, நீயும் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. குடுப்பான் குடுப்பான். இந்த வர பால் வேணுமா? பால் உஷாரா இருந்துக்கு சுடர். மனோகரை டீல் பண்ண மாதிரி எந்த பொம்பளையே பண்ண முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன சொல்றீங்க பெரியம்மா? ஆமா மல்லி, நாங்க அவ முன்னாடி தான் பால்ல தேனை கலந்தோம். ஆனா அது என்னன்னு ரேணுகாவுக்கு தெரியாது. நாங்க ஏதோ மருந்து கலக்கிற மாதிரி தான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நாங்க என்ன முடிவு பண்ணிருந்தோம்னா, அவ குடிச்சான்னா அவ ஒரிஜினல், குடிக்கலன்னா அவ டூப்ளிகேட் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருந்தோம். ஆனா அவ வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டா. அப்பா அவங்க நிஜமாவே மனநிலை சரியில்லாம இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, அதுதான் இல்ல மல்லி, அவ நார்மலா இருக்கிறான்னு சொல்றேன். குடிச்சிட்டா நல்ல மனநிலையில இல்லன்னு அர்த்தம்னு நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ, அப்படி சொன்னேன். ஆனா அவ தெளிவா இருக்கறா. அவ ரொம்ப தெளிவா இருக்கறா. ஐயோ, குழப்பமா இருக்கே. என்ன புள்ள அப்படி பாக்குற? அவ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கறா பாரு. பாதியை குடிச்சிட்டு உஷாரா ஒன்ன கூப்பிட்டு உன்னை மீதியை குடிக்க வச்சால, அங்கதான் அவ நிக்கிறா.
அதுல விஷம் கலந்திருந்தா நாங்க உன்னை குடிக்க விட்டுருப்போமா? மாட்டோம்ல. அத வச்சு உண்மையை கண்டுபிடிக்க திட்டம் போட்டுதான் உனக்கு கொடுத்திருக்கா. இத வச்செல்லாம் முடிவுக்கு வர முடியுமா பெரியமா? நீங்க என்ன பெரியமா மனோகரனை கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு பாலை முழுசா குடிக்க முடியல, என்கிட்ட கொடுத்தாங்க. எப்பவுமே அவங்க மீதி வைக்கதான் செய்வாங்க. அண்ணே அப்படிதானே, உங்களுக்கு தெரியாதா? ஆமா வப்பா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல மல்லி. ஏய், நீ மனோகரோட கணிப்பை விடு. நடந்ததை வச்சு அவளோட நடவடிக்கையை வச்சு நான் சொல்றேன். அவ நடிக்கிறா, ரொம்ப தெளிவா நடிக்கிறா. எனக்கு நீங்க சொல்றது புரியுது பெரியமா. ஆனா இது தெரியாம அவர் பாவம் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாத்தியா, உன் தங்கச்சிக்கு கவலைய பாரு. இப்ப கூட இந்த ஃப்ராடு பையப்புள்ள ஏன் இப்படி நடிக்குதுன்னு அவ மேல எல்லாம் கோபமே இல்ல. இவன் என்னமோ மாப்பிள்ள தம்பி மேல பரிதாபப்படுறான். ஏதோ மாப்பிள்ள தம்பி நல்ல மனுஷனா இருக்க போய் இவ தப்புச்சா? இன்னொருத்தனா இருந்திருந்தா இவ தலையில அப்படியே ஈஸியா மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பான். பெரியமா, இந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க நடிக்கிறாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல? ஆமா ஆமா, இதுக்கு ஒரு 5 பேர் கொண்ட ஆய்வு குழுவை கூப்பிட்டு அவ எதுக்கு உனக்கு மீதியை கொடுத்தான்னு ஆராய்ச்சி பண்ண கமிட்டி வைப்போமா? அவங்க தர ரிப்போர்ட் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். என்ன சொல்றீங்க அத்தா? இல்ல, அப்படி சொல்ல வரல பெரியமா. அவர்கிட்ட நாம இத போய் சொன்னா அவர் மனசுல நான் இப்ப கேட்டேன்ல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும். அது போக ஏன் சந்தேகப்பட்டு இதெல்லாம் பண்றீங்கன்னு நம்ம மேல அவர் கோவப்படுவாரு. அதனாலதான் சொல்றேன். ஆமாமா, மாப்பிள்ள கேட்கக்கூடிய ஆள்தான். என்ன ஓமா ஓமானுக்கிட்டு? ஏய், உன்ன இந்த ரேணுகா அப்பப்ப அட்டாக் பண்றதுல தப்பே இல்ல. அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? மாப்பிள்ளையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டான். அதுவும் ரேணுகாவை பத்தி சொன்னா நம்புவானா? அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஏய் 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 ஏய், நீ சரியான ஆள்தாயா. இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துன்னு மாறி மாறி குத்திக்கிட்டே இருக்க. இங்க பாருங்கப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள கிட்ட ப்ரூஃப் பண்றதுக்காக நாம இதெல்லாம் பண்ணல. முதல்ல நம்ம அவளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். இப்ப அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அவ தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம 3 பேருக்கும் புரிஞ்சிடுச்சுல. இங்க பாரு மல்லி, இந்த ஆதாரம் கூட உனக்கு பத்தாதுன்னா சொல்லு. இன்னும் ஸ்ட்ராங்கா வேற ஒரு ஐடியாவோட வரேன். அவளோட சுயரூபத்தை உனக்கு புரிய வைக்கிறேன். என்ன சொல்ற? இங்க பாரு, மாப்பிளைய நம்ப வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தானே வேணும். நாங்க ரெடி பண்றோம். மனோகரே, ஃபாலோ மீ. இதோ வந்துட்டேன். லஞ்ச் மீதி வைக்காம சாப்பிட்டியா வெண்பா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளமா? மீனுக்குட்டியும் நீயும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? பின்ன ஏன் உம்மன்னு இருக்க? ஒன்னும் இல்ல. டாடா எங்க? வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம். மிஸ் திட்டினாங்களா? குடுங்க வள்ளியம்மா. என்ன? ஏன் பேக் திறக்க விட மாட்டேங்கிற? குடுங்க. கையெடு. ரேங்க் கார்டா? ஆமா, எக்ஸாம் எப்போ நடந்துச்சு? நீ சொல்லவே இல்லையே. வெண்பா, என்ன இது? என்ன மார்க் இது? எல்லாம் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்க. எக்ஸாம் டைம் டேபிள நீ காட்டல, படிச்ச மாதிரியும் தெரியல. என்னாச்சு வெண்பா? உனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்காக தானே டாடாவும் நானும் இவ்ளோ கஷ்டப்படுறோம். நீ இப்படி படிக்காம மோசமா மார்க் வாங்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் மல்லியம்மா, என்ன எதுவும் கேட்காதீங்க. டாடா வந்த உடனே இதுல சைன் மட்டும் போட்டு தர சொல்லுங்க. கேட்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் வெண்பா, நீ நல்லா தானே படிச்சிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு? எக்ஸாம் நடந்தது பத்தி கூட நீ சொல்லல, படிக்கவும் இல்ல. அப்படின்னா மார்க் கம்மியா தானே ஆகும். நீ எதையும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இப்ப மார்க் கம்மியானதும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, மார்க் குறைஞ்சதை விடு. நீ ஏன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லல? அத முதல்ல சொல்லு. யார்கிட்ட சொல்ல சொல்றீங்க? என்ன வெண்பா இப்படி கேக்குற?
நான் வேற எப்படி கேட்கணும்? எனக்கு நீங்க யாருக்காங்க? தங்கம், என்னடா இப்படி பேசுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஸ்கூல்ல வந்து யாராவது உன்னை பார்த்தாங்களா? ஏதாச்சும் பேசினாங்களா? இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் நீ நம்ப கூடாது. யாரு மல்லியம்மா சொல்லணும்? யாருமே என்கிட்ட முன்னாடி மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க. யாருமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. முன்னாடிலாம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்பீங்க, நான் சொல்லுவேன். ஆனா இப்ப நான் சொல்ல வந்தாலும் நீ போ, ட்ரெஸ் மாத்து, படி, ஹோம்ஒர்க் பண்ணுன்னு தொத்தி விட்டுறீங்க. என்கிட்டயே வர மாட்டேங்கிறீங்க. எதுவும் டவுட் கேட்க வந்தா இதோ வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரவே மாட்டேங்கிறீங்க. வெண்பா, மல்லிமா வேணும்லாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்டா. டாடா தான் இருந்தாருல்ல, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம், சொல்லியிருக்கலாம். நீங்களாச்சும் பரவாயில்ல, என்னன்னு கேப்பீங்க. அவர் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. மனோகர் மாமா கிட்ட போய் கேளுன்னு சொல்லிடுறாரு. ஐயோ செல்லக்குட்டி, டாடா ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரு. என்னைக்கோ ஒரு நாள் அவர் அப்படி சொன்னதை வச்சு நீ அவர் மேல இன்னும் கோவமா இருக்கியா? இல்ல மல்லியம்மா, எனக்கு புதுசா அம்மான்னு வந்தாங்களோ அப்புறம்தான் நீங்க 2 பேரும் மாறிட்டீங்க. என்னை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, ஓரம் கட்டிட்டீங்க. அங்க வந்ததுல இருந்து நீங்க எனக்கு சாப்பாடே ஊட்டல. இல்லையே, இன்னைக்கு கூட காலையில ஸ்கூல் போறப்ப நான் தானே உனக்கு ஊட்டி விட்டேன். நைட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்தா சாப்பிடுவோம். இப்ப அப்படி சாப்பிடறதே இல்லையே. இப்பெல்லாம் தூங்குறப்ப ஸ்டோரி கூட சொல்றது இல்ல. பட்டர்ஃப்ளை ஸ்டோரி, பிரின்சஸ் ஸ்டோரி எதுவுமே சொல்லல. ஏன் மல்லியம்மா, என் பக்கத்துல கூட நீங்க படுக்க மாட்டேங்கிறீங்க. நான் தனியா போய் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி அழுகழுகியா வரும் தெரியுமா? ஐயோ சாரிடா, அம்மா கிட்ட நீ கேட்டிருக்கலாம்ல. ரேணுகா அம்மா பாவம் இல்ல, அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதான் அவங்க மேல கொஞ்சம் கூடுதலா கேர் எடுத்துக்கிறோம், வேற எதுவும் இல்ல. அதுக்காக உன் மேல அக்கறை இல்லாம போகுமா? சாரிடா செல்லம், அம்மாவை மன்னிச்சிடு. ஸ்கூல்ல இந்த மிஸ் எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா? தேஞ்சு தேஞ்சு கழுதியா போயிட்டேனாம்மா. ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ல இருந்து லாஸ்ட் 5 ரேங்க் போயிட்டேன்னு சொல்றாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா? மீனு கூட சிரிக்கிறா மல்லியம்மா. ஐயோ வெண்பா குட்டி, தப்பு அம்மா மேலயும் இருக்கு, டாடா மேலயும் இருக்கு. இனிமே மல்லிமா உன் கூட தான் இருப்பேன். உனக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன், படிக்க சொல்லி கொடுப்பேன், நைட்டு ஸ்டோரி சொல்லுவேன், சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவேன். வேற என்னெல்லாம் வெண்பா குட்டி கேக்குறாளோ எல்லாம் செய்வேன். போதுமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.